ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணனின் வெண்ணெய் பந்து. அதாவது ஆங்கிலத்தில் கிருஷ்ணா பட்டர் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாறையானது உருண்டை அளவில் இருக்குது. 45 டிகிரி சாய்வான ஒரு பெரிய பாறை மேலே இந்த உருண்டை இருக்கிறது. 1200 வருடங்களுக்கு முன்னால் இந்த நரசிம்மர் இந்த பாறை அகற்றுறதுக்கு முயற்சி செஞ்சு அந்த முயற்சி தோல்வியில் அடைஞ்சது. நம்ம மேலேயே நடக்கும்போதே நமக்கு கால் வழுக்குது. அந்த மாதிரி ஒரு சாய்வான ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய பாறை ஒரு சின்ன ஒரு இடத்துல மட்டும்தான் உட்காந்துருக்கு. எப்படி இவ்வளோ இதுலேயே எத்தனையோ பூகம்பம் வந்திருக்கும், புயல் வந்திருக்கும், அப்படி இருந்தும் கொஞ்சம் கூட அசைவு இல்லாமல் அப்படியே நிற்கிதுன்னா இது ஏதோ ஒரு தெய்வ பலம் அதான் இருக்கணும். இந்த பாறையின் 1908 ஒரு கவர்னர் மக்கள் மீது விழுந்துட போகுதுன்னு சொல்லி 7 யானைகளை கட்டி அகற்ற பார்த்தார். ஒரு யானை குறைஞ்சது 8 டன் அளவுக்கு இழுக்கக்கூடிய பவருடைய யானைகள். அந்த மாதிரி ஒரு 7 யானையினாலே இழுக்க முடியல. அப்புறம் அவரு விட்டு விட்டார். மக்கள் யாரும் பயந்துட்டுலாம் பக்கத்தில் போகிறதே இல்லை. ரொம்ப ஆசையாக போய் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எல்லாமே கையில் அப்படியே தூக்கிட்டு இருக்க மாதிரி கீழேருந்து லாங் ஷாட்டில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எல்லாம் மக்கள் சந்தோஷமாக தான் பார்க்குறாங்க. இந்த வெண்ணெய் பந்து 20 அடி உயரமும் 8 அடி அகலமும் 250 டன் எடையும் உள்ள ஒரு பாறை. இதில் நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. வழுக்குது கால், அந்தளவுக்கு சாய்வான பகுதி இது. இந்த பாறையில் நம்ம மேலே ஏறி வரும்போது வலிக்கு வருது. இப்போது இந்த வெண்ணெய் பந்தை சுற்றி வரும் பொழுது பார்த்தோம்னா கால் வழுக்குது, கால் வைக்கவே முடியல. அந்தளவுக்கு ஒரு சாய்வான பகுதி தான் இது. ஈவனாக இல்லை. எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த வெண்ணெய் பந்தை தாண்டி அதே வழியில் போனீங்கன்னா கோவில் ஒரு 2-3 கோவில்கள் உள்ளது. அந்த கோவில்கள் சிற்பங்கள் மிக அழகாக இருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா கஜலட்சுமி, பாக்கி லட்சுமி, உலகளந்த பெருமாள் அனைவரும் இருக்கிறாங்க. இது துர்காதேவி, துர்காவுடைய வாகனம் சிங்கமானம் அவங்களுடைய வாகனமாக பயன்படுத்திருக்காங்க. அந்த காலத்தில் உள்ளே பூஜை பண்ணணும்னா காலை சுத்தப்படுத்திக்கிட்டு டேங்கில் உள்ளே பூஜை பண்ணுவாங்க. இப்போ பூஜைக்கெல்லாம் அலோடு கிடையாது. மேலே பாருங்க அந்த காலத்தில் வரையப்பட்ட பேச்சு பின்னாடி மூணு அவர் காட்டிட்டு இருக்கிறது கஜலட்சுமி. இதில் என்னென்ன ஒவ்வொரு கோயிலும் முழுமை பெறாமல் இருக்கிறது. அந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்குள்ளார அந்நிய படையெடுப்பு சிதைச்சு தான் சொல்கிறாங்க. ஆயிரத்தி 200 வருடங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜியில் எதுவுமே இல்லை. இப்படி இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் சிற்பத்தை செதுக்கிறாங்க. என்ன ஒன்று, இது எல்லாம் வெறும் காட்சி பொருளாக மாறிடுச்சு. இதை பற்றின வரலாற்று மக்களுக்கு எல்லாத்துக்கும் சரிப்படுத்தணும். வருங்கால சந்ததிகளுக்கு யுனெஸ்கோ எடுத்திருக்கிறது எல்லாமே உலகளந்த பெருமாள். இது நம்ம வெளியே போகிற வழி. இது பந்து எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. இதெல்லாம் ஒரு அதிசயம் தாங்க.